உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. ஹலோ ஹலோ ஹாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹலோ ஹாய் ஹாய் குட். பக்தியாக இருக்கணும். ஒரு ½ அன் அவர் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஒரு ½ அன் அவருக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம், சரியா? தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடுங்க, நல்லா கண்ணை மூடுங்க. பக்கத்தில் உங்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நல்லா கண்ணை மூடி பக்தியோட நான் சொல்கிற ஜெபத்தை நான் சொன்ன பின்னாடி சத்தமாக சொல்லணும். அன்பு கடவுளே, உமக்கு எதிராக எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு கடவுளே, எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை நினையாமல் வாழ்ந்திருக்கின்றோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு கடவுளே, இந்த வயதில் படிக்காமல் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறோம். எங்களை மன்னியும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. வானக தந்தையே இறைவா, எமது பள்ளியின் குழந்தைகளோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியை ஆசிர்வதியும். எமது பள்ளியையும் நிர்வாகி தந்தையையும் அதனுடைய ஆசிரியர்களையும் நீரே தொடர்ந்து வழிகாட்டி வருகின்ற காலத்திற்குரிய தலைமுறையை உருவாக்க உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 31, மேலும் அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள்.
நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, என் அன்னையின் கருவில் என்னை நீ தேர்ந்தெடுத்தாய், உன் கண்ணின் விழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய், என் அன்னையின் கருவில் என்னை நீ தேர்ந்தெடுத்தாய், உன் கண்ணின் விழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய், என்னை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாய், உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய், வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய், வானின் மழையெனவே நின் அருள் பொழிந்தாய், உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது, உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது, மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, என் உறவென்னை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று நீ மட்டும் உறுதி தந்தாய், என் உறவென்னை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று நீ மட்டும் உறுதி தந்தாய், என் பயணம் முழுவதும் தொடர்ந்து வந்தாய், என் களைப்பை போக்க உன் மடியை தந்தாய், துன்பமில்லா வாழ்வை தந்தாய், நான் இன்பம் காணும் உலகம் தந்தாய், உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது, உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது, மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா, என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் எவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் ஓர் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ட்ரெயின் கிளாப் தெரியுமா உங்களுக்கு? ட்ரெயின் கிளாப் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா நான் சொல்லித்தர போகிறேன், சரியா? ட்ரெயினில் வீல் பார்த்துருக்கீங்களா? வீல், ட்ரெயினுடைய சக்கரம் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? சிக்கு சிக்குன்னு இருக்குமா? டேய், வட்டமா இருக்குமா, சதுரமா இருக்குமா, செவ்வகமா இருக்குமா? இட்ஸ் இன் சர்க்கிள், சரியா? வட்டமா இருக்கும். ஓகே, அப்போ ஒரு வட்டம் ஃபுல்லானா தான் அந்த சக்கரம் என்ன செய்யும்? நகர்ந்து போகும். வாயை திறந்து சொல்லு, நகர்ந்து போகும். ஹலோ, நீங்க ஹாய் சொல்லணும். ஓகே, நான் ஹலோ சொன்ன நீங்க ஹாய் சொல்லணும். ஹலோ, ஹலோ, ஹாய், ஹாய், ஹலோ. ஹாய் இல்லடா, ஹாய் சொல்லு. இங்க இருந்து வரணும், அப்டாமன்ல இருந்து கீழ இருந்து வரணும். ஹாய் சொல்லு. உனக்கு ஆய் தான் வருது, விட்டுரு போ. சரி, இப்ப கவனி. சோ என் கையை நல்லா பார்க்கணும், கவனமா செய்யணும், சரியா? நான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த ரவுண்டை வந்து ஒரு இடத்துல ஃபில்லப், அந்த எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அங்க முடிக்கும் போது நீங்க ஒரு கை தட்டணும். புரியுதா நான் சொல்றது? சொல்றது புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஹலோ, ஹலோ. நீங்க ஹாய் சொல்லுங்க. நீங்களா சொல்லாதீங்க, இங்க பெரியவங்களா இருக்கிறாங்க. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹலோ. எல்லாருக்கும் வாய் மட்டும் நல்லா திறக்குது, ஆனா சவுண்ட் வர மாட்டேங்குது. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? டீலாவா நோ டீலாவா? வெரி குட், ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா கையை பார்த்துக்கோ, சரியா? ஒரு கிளாப் தான் பண்ணணும், டிகு டிகு. ஒரு தடவை தான் தட்டணும், சரியா? ஒரு தடவை தான் தட்டணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஃபைன். தப்பு செஞ்சா பக்கத்தில் உள்ளவனை முறைச்சுக்குவோம், சரியா? ஓகே, ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய், முடிக்கவே இல்லடா. எங்க ஸ்டார்ட் பண்றனோ அங்க மறுபடியும் எண்ட் ஆகணும். புரியுதா? ரைட்? ஏய், செய்யாத.
நீங்க 3 பேர் வாங்கல. கம் கியர், கம் கியர். 3 பேர் தான். அவங்கள பார்த்து நில்லுங்க. அழகா இருக்காங்களா இல்லையா? நான்லாம் இவனை எவ்வளவு பெரிய அழகன் இவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா? சரி, இப்போ கவனி. ஹலோ, நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது, ஓகேவா? டீலா நோ டீலாவா? அப்ப நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. நீங்க இந்த பக்கம் வாங்க, நில்லுங்க. இப்படி நீ இப்படி வா, நில்லு. இப்படி நீ இப்படி நில்லு. சரி, இப்ப இவங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேரும் எங்க பார்த்தாலும் ஒன்னா தான் போவாங்க. தள்ளி நில்ல, ஒட்டிக்கிட்டே நிற்காத. டவுசர் பாண்டி, இவன் பேண்ட் பாண்டி, இவனும் பேண்ட் பாண்டி, நீ டவுசர் பாண்டி. இந்த 3 பேர் எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க. எதை செஞ்சாலும் ஒன்னா தான் செய்வாங்க. விளையாண்டாலும் ஒன்னா தான் விளையாடுவாங்க. தூங்கினாலும், கொரட்டை விட்டாலும் போல கொரட்டை விட முடியுமா? சும்மா அடிச்சு விடுறது. சரி, இப்ப இந்த 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, நான் பேசும்போது பேசுனீங்க, ஓகே ஃபைன். அப்போ இந்த 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் 3 பேர் பேசிக்கிறாங்க. டேய், நம்ம ஊர்ல எப்ப பார்த்தாலும் வெயிலே அடிக்குதுடா, என்ன வேர்த்து ஊத்துதுடா, நல்லாவே இல்லடா, போர் அடிக்குடா அப்படின்னு இவர் சொல்றாரு. சரியா? இவர் என்ன சொல்றாரு, டேய் எங்க வீட்டுல கார் இருக்கு, நம்ம எடுத்துட்டு குற்றாலத்துக்கு போகலாம் அப்படின்னு இவர் ஐடியா கொடுக்கிறார். இப்ப இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் பேர் வைக்கணுமா வைக்க கூடாதா? இப்ப நம்ம பேர் வைக்க போறோம். மொத ஃப்ரெண்டுக்கு பேர், நீ இந்த பக்கம் போ, நீ தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ இங்க நடுவுல வா. மொத ஃப்ரெண்டு பேர் வந்து ராக், கல்லு. சொல்லுங்க, இவன் பேர் என்ன? ராக். ராக் சொல்லுங்க. ராக்னா என்னது? இவர் பேரு ஸ்பாஞ்ச். சொல்லுங்க, ஸ்பாஞ்ச்னா என்னது? வெரி குட், சூப்பர் சூப்பர், பஞ்சி. சரியா? இவர் பேரு சுகர். சுகர்னா என்னது? சீனி. பல்ல பாருங்க, சீனி. சரியா? இவர் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. இவர் பேர் என்ன? இவர் பேர் என்ன? சீனின்னு சொல்லக்கூடாது, சுகர். சொல்லுங்க, இவர் பேர் என்ன? இவர் பேரு, இவர் பேரு. இப்ப இந்த 3 பேரும் குற்றாலத்துக்கு போறதுக்காக இவங்க வீட்டுல கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சரியா? வேகமா போறாங்க. அது யாரா டுர்ரு? டாய் டவுசரு. சரியா? 3 பேரும் வேகமா கார்ல எங்க போயிட்டாங்க? எங்க போனாங்க? போன உடனே தண்ணி நிறைய குற்றால அருவியில அப்படி விழுது. சரியா? செம்ம தண்ணி கீழே விழுது. பார்த்த உடனே இவர் யாரு? இவர் பேர் என்ன? அங்க பாடுறா. இவர் பேர் என்ன? ராக்கு. கல்லு பார்த்துட்டு, பாறை பார்த்துட்டு, செம்ம தண்ணிடா, நான் பாரு நம்ம ஊர்ல ஒரே ஸ்வெட்டு வேர்வை அப்படியே அழுக்கா கசகசன்னு இருக்குடான்னு சொல்லி வேகமா போய் அந்த ஃபால்ஸ்ல போய் ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு. குதிங்க பாப்போம். குதிடா. குதிச்சிட்டார். குதிச்சுட்டு கையில கொண்டு போன ஷாம்பு எடுத்து போடுறாரு, அப்படியே சீயக்கா போடுறாரு, சோப்பு போடுறாரு, பயங்கரமா குளிக்கிறாரு. ஓகேவா? பயங்கரமா குளிச்சுட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷா வெளியில வர்றாரு. வந்த கொஞ்ச நேரத்துல திடீர்னு பார்த்தா அப்படியே காத்து வீசுது, சாரல் மழை அப்படியே பெய்யுது. அப்படியே பாத்தீங்கன்னா தூசி எல்லாம் பறக்குது. அந்த காத்துல சாரல் மழையில தூசி பறந்து வந்து குளிச்சுட்டு வந்த யார் மேல விழுது? என்ன ஆயிருவாரு? டர்ட்டி ஆயிருவாரு. அப்ப நமக்கு வேணாம், கோ. இப்ப அடுத்தது யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்கடா. இவர் என்ன நினைக்கிற? டேய் நீ மட்டும் தான் குளிப்பியாடா, நானும் குளிக்கிறேன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? ஓடி போய் அந்த ஃபால்ஸ்ல குதிக்கிறாரு. குதிங்க. அச்சா ஹே. இவரு ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டாரு. ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே என்ன ஆகும்?
என்னாகும்? என்னாகும்? வெரி குட். தண்ணிய உறிஞ்சி நனைஞ்சி இவரும் அவரே மாதிரி சோப்பு போடுறாரு, சீயக்காய் போடுறாரு, ஷாம்பு போடுறாரு, குளிச்சுட்டு மேல தண்ணியோட தண்ணியா நடக்க முடியாம வர்றாரு. லொங்கான்ட்டு நடக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெயில் அடிச்ச உடனே தண்ணியெல்லாம் என்ன ஆயிரும்? தண்ணியெல்லாம் போய் மறுபடியும் சாரல் வீசுது, தூசி பறக்குது, காத்தடிக்குது, இவர் மேல படுது. இவர் என்னவாயிருவாரு? டர்ட்டி ஆயிடுவார். இல்ல, நமக்கு டர்ட்டி பொம்மை வேணுமா? வேணாம், நீங்களும் போயிருங்க. இப்ப யார் மட்டும் இருக்கிறா? இவர் என்ன நினைக்கிறாரு? டேய், நீ மட்டும் தான் குளிப்பியாடா, நானும் குளிப்பண்டான்னு சொல்லி இவரும் தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி விழுறாரு. விழுங்க பாப்போம். அவ்வளவுதான். இப்ப சுகர் தண்ணிக்குள்ள விழுந்த உடனே என்ன ஆகும்? இப்ப யாரும் பேசக்கூடாது, தெரிஞ்சவங்க மட்டும் சத்தமா பதில் சொல்லணும். சரியா? பேசக்கூடாது. முதல்ல கரைஞ்சு போயிடும். இப்போ இந்த சுகர் தண்ணிக்குள்ள கரைஞ்சதுனால என்னென்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் மட்டும் யாராவது பதில் பேசணும் சொல்றவங்க எந்திரிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். எந்திரிச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லு. வெரி குட். தண்ணி என்னவாயிரும்? இனிப்பாயிரும். வெரி குட். ஒன்னு. ரெண்டாவது, எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறேன். வெரி குட். தண்ணியோட தண்ணியா சுகரும் போயிரும். சூப்பர், வெரி குட், சூப்பர். இன்னும் ஒரு பதில் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். செம கண்ணு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்படி சொன்னதில்லை. வெரி குட். இன்னும் ஒரே ஒரு பதில் சொல்லுங்க பாப்போம். ஒன்னு, இந்த சுகர் தண்ணியோட சேர்ந்ததுனால அந்த தண்ணி என்னவாயிடுச்சு? சூப்பர் பதில். ரெண்டாவது, சூப்பரா சொன்னாங்க. இந்த சுகர் தான் அப்படியே இருக்காம அந்த தண்ணியோட தண்ணியா இதுவும் போயிரும். இன்னும் ஒரே ஒரு பதில் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். யார் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். எந்திரிச்சு பதில் சொல்லணும் அவங்கள மாதிரி. என்ன போயிரும்? ஏய், அதெல்லாம் ஐதரளிலே சொல்லிட்டாங்கடா, கரைஞ்சு போயிரும்ட்டு. இன்னும் அதே பதில் சொல்லிட்டு இருக்கிற. இன்னும் ஒரே ஒரு பதில் கண்ணுகளா, சொல்லுங்க பாப்போம். என்கிட்ட பேசணும் சொல்லியிருக்கிற. ஹலோ, என்கிட்ட பேசணும், அங்க பேசக்கூடாது. கமான். இன்னும் ஒரே ஒரு பதில், சத்தமா சொல்லுங்க. தண்ணி எல்லாம் எறும்பாயிருமா? இங்க வாச்சலம், இங்க வாயேன். யார் சொன்னா? இங்க வாங்கல, வாச்சலம், சும்மா வா, வா, ஒண்ணும் செய்ய மாட்டேன். இங்க வா தங்கம், வா, வாங்க, ஒன்னும் செய்ய மாட்டேன். அப்பா, சொட கொட்டுடுச்சு, போடு. சொல்லுங்க பாப்பா. இன்னும் ஒன்னே ஒண்ணு, இன்னும் ஒன்னே ஒண்ணு, அதான் பதில். நானே சொல்லிடுறேன், கோ. அந்த பதில் என்ன நான் இப்ப சொல்றேன், சத்தம் இல்லாம கேளுங்க, ஒரு சத்தம் இருக்க கூடாது. இந்த பதில் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது இனிப்பாயிரும், நீங்க சொன்னது அதோட அதான் சேர்ந்துரும். இதுக்கு முன்னாடி ஒண்ணு இந்த சுகர் செய்து என்னது அப்படின்னா, சுகர் ஆகிய நான் இந்த தண்ணியோட சேர்ந்தா என்ன ஆயிருவேன்? கரைஞ்சு போயிருவேன் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த சுகர் என்ன செய்யுது? தண்ணியோட சேர்க்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட சொல்றீங்க, அம்மா டீ குடுமான்னு சொல்றீங்க. உங்க அம்மா தண்ணி ரெடி பண்ணிட்டாங்க, டீ தூளை போட்டாச்சு. இப்ப என்ன போடணும்? சீனி போடணும். சீனி சொல்லுது, எண்ணெயை மட்டும் சேர்த்த நான் ஒன்னாவே சேர மாட்டேன், சுகர் இனிப்பு தர மாட்டேன்னு சொன்னா நம்ம டீ குடிக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி. இப்போ நீ பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது நான் படிக்கவே மாட்டேன், நான் கள்ளு பிள்ளையார் மாதிரி இப்படியோ வந்திருப்பேன், நான் நகரவே மாட்டேன்னா படிப்பு வருமா? வராதா? வரவே வராது. அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த படிப்போட சேர்ந்து கரையணும். புரியுதான சொல்றது? நான் அந்த படிப்போட சேர்ந்து கரையணும். நான் அப்படி கரைஞ்சாதான்
நான் படிச்சத பிறருக்கு சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி, நான் படிச்சத பிறருக்கு நான் கரையவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். இப்படியே இருப்பேன்னா அலவந்தங்குளத்திலேயே இருக்க வேண்டிதான், நெல்லை திருத்திலே இருக்க வேண்டிதான், செளிநல்லூர்லயே இருக்க வேண்டிதான். வேற எங்க இருந்தா வந்திருக்கீங்களா? மானூரா? பள்ளிக்கோட்டையா? பள்ளிக்கோட்டையிலேயே இருந்துக்குவேன், அவ்வளவுதான். அப்ப படிப்பு என்பது, கவனி, ஹலோ, நேரா உட்காரு, ஹலோ, ஹாய். அப்ப படிப்பு என்பது நான் கரைஞ்சி எனக்கு சுவையை கொடுத்து பிறருக்கும் நான் என்ன செய்யணும்? சுவையை கொடுக்கணும். இது ஒண்ணு. ஓகேவா? கடைசியா ஒண்ணுதான். எத்தனை பேர் அலவந்தான்குளம் கை தூக்குங்க. ஐயோ, கை கீழே போடுங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்களா? ஆனா கோயிலுக்கு மட்டும் வர்றதே இல்லை தானே. டெய்லி வர்றவங்களா கை தூக்குங்க கோயிலுக்கு. உண்மையை சொல்லு, கடவுளுக்கு முன்னாடி உண்மையை சொல்லு. டெய்லி கோயிலுக்கு வர்றவங்க கை தூக்கு. அவினாஷ், நீ டெய்லி வர்றியாக்கும்? டெய்லி வர்றவங்க மட்டும் கை தூக்குங்க, கை கீழே போடுங்க. மற்றவங்களாம் எங்க போறீங்க? களை வெட்டுறதுக்கா? களை வெட்டுறதுக்கா? கல்லு உடைக்கவா? நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோமா? உங்க வலது கை நீட்டுங்களேன். அலவந்தங்குளத்து பிள்ளைங்க மட்டும் கை நீட்டுங்க. அலவந்தங்குளத்து பிள்ளைங்க மட்டும் கை நீட்டுங்க. நீட்டலன்னா இப்ப வந்து நீட்ட வைப்பேன். இப்ப நீட்டிட்டீங்களா? சரியா? கோயில்ல யார் இருக்கிறா? கோயில்ல யார் இருக்கிறா? நம்புறீங்களா? இப்ப சத்தமா சொல்லுங்க. நான் இனிமேல் கோவிலுக்கு தவறாமல் வருவேன். கடவுளே, முன்பாக இதை நான் சொல்லுகிறேன். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, கை கீழே போடுங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இனிமே டெய்லி கோவிலுக்கு வரணும். சரியா? ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா? ஒரே ஒரு ஆக்ஷன் சாங் மட்டும் நான் பாடிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். பாடலாமா? நான் பாடுறேன், நீங்க திரும்ப பாடுங்க. சரியா? ஆண்டவரின் ஆவி என் மேலே, நான் தாவீதை போல பாடுவேன். நான், சரியா? இப்ப நான் பாடுறேனா? பாடட்டுமா? ஆண்டவரின் ஆவி என் மேலே, பாடுங்க. நான் ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா இது கிளவி பாட்டி மாதிரி. ஆண்டவரின் ஆவி, நல்லா பாடுங்க. ஆண்டவரின் ஆவி என் மேலே, நான் தாவீதை போல பாடுவேன். இப்போ நான் ஆக்ஷன் சொல்லி தரேன். சரியா? ஆண்டவரின் ஆவி என் மேலே செய்யுங்க. அவினாஷ் என்னமோ பெரிய யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்க மாதிரி நல்லா செய்யு அவினாஷ். 1 2 3 ஸ்டார்ட். ஆண்டவரின் ஆவி என் மேலே, நான் தாவீதை போல பாடுவேன். பாடுங்க. போல பாடுவேன். நல்லா பாடுங்க. மறுபடியும் பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஆண்டவரின் ஆவி என் மேலே, நான் தாவீதை போல பாடுவேன். பாடுங்க. 1 2 3 ஸ்டார்ட். பாடுவேன் பாடுவேன், நான் தாவீதை போல பாடுவேன். இப்ப ஓகேவா? அடுத்தது ஆண்டவரின் ஆவி என் மேலே, பாடுங்க.
நான் தாவீதை போல ஆடுவே 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 நான் தாவீதை போல ஆடுவே. அடுத்தது சரியா? என்ன பெரியவங்களாம் செய்ய மாட்டீங்களாக்கும்? சரி. ஆண்டவரின் ஆவி என் மேலே பாடுங்க. நான் தாவீதை போல நடப்பே. நடங்கடா. நடப்பே நடப்பே நான் தாவீதை போல நடப்பே. லாஸ்டா ஒரு சான்ஸ். ஓகே, சூப்பர், வெரி குட், சூப்பரா செய்றாங்கப்பா, வெரி குட். ஆண்டவரின் ஆவி என் மேலே, நான் தாவீதை போல ஓடுவே 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 நான் தாவீதை போல ஓடுவே. லாஸ்டா ஆண்டவரின் ஆவி என் மேலே, நான் தாவீதை போல உட்காருவே 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 நான் தாவீதை போல உட்காருவே. ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய் 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 அல்லல்லல்லல்லல்லல்லோ. செமையா, சூப்பர். இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், லிசன். இப்போ யார் பேசக்கூடாது. முதல் விஷயம் நல்லா படிக்கணும், சரியா கண்ணுங்களா? ரெண்டாவது விஷயம், அதில் வந்து உங்களுக்கு பிள்ளைங்க கோயிலுக்கு வர கற்றுக்கோங்க தயவு செய்து. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு அட்லீஸ்ட் அந்த டைமில் பார்த்தா அது வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைங்க தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பெரிய வயசான மைனர் மாதிரி வரமாட்டேங்கிறீங்க கோயிலுக்கு, புரியுதா? ஃபைன், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கீப் சைலன்ஸ், சைலன்ஸ். சரியா? நல்ல பிள்ளைங்க தானே நீங்க? சொல்றத கேட்கணும். க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். குட். சத்தம் போடக்கூடாது, சரியா? இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசிரருளுமே. இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசிரருளுமே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன். கன்றை பிரிந்த மான் போல தவி தவித்தாயே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன். கன்றை பிரிந்த மான் போல தவி தவித்தாயே. என்னை தேடி வந்து சிறுமையிற்று சிறை மீட்ட கருணையே. தேடி வந்து சிறுமையிற்று சிறை மீட்ட கருணையே. இதய நன்றி காணிக்கை இறைவா. இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசிரருளுமே. அன்பிற்குரிய குழந்தைகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான அந்த பலி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அதில் வந்து உங்களுக்கு பிள்ளைங்க கை கும்பிடுங்க. குட். கையை கும்பிடுங்கன்னு தான் சொன்னேன். கையை கும்பிடுங்க, சரியா? அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். அன்பின் இறைவா, இந்த அப்பரசத்தோடு சேர்த்து இதோ இங்கே இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இப்பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடிய
நல்லதொரு கருவியாக தூய் அந்தோணியார் மேல்நிலை பள்ளியை தேர்ந்தெடுத்து அதிலே பயின்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகின்ற இக்குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்களை வழிநடத்துகின்ற நம்முடைய நிர்வாகி தந்தை, ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியை மற்றும் அத்துணை அலுவலக பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான நிலையான அமைதியை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் அன்பு குழந்தைகளை எல்லாரும் வாயை திறந்து பதில் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே இறைவா, நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. முட்டி போடுங்க. பேசக்கூடாது. வர்ற 20 நிமிஷம் பேசக்கூடாது. பக்தியாக இருக்கணும். நல்ல பிள்ளைங்க. ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்குவீங்க. கையை கும்பிட்டு நன்மை எடுக்கிற பிள்ளைங்க கையை கும்பிட்டு பக்தியோட இரு. விளையாடாத, பராக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. நான் சொல்றத அப்படியே சொல்லு. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
இந்த நாளிலே ஒன்றாக இணைந்து வந்து மன்றாடுகிற என் பள்ளி குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதிப்பீராக. நல்ல ஞானத்தில் ஒழுக்கத்தில் அவர்கள் சிறந்து வளர நீர்தாமே அவர்களுக்குள்ளாக இருந்து செயலாற்றுவீராக. பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வழிநடத்தியருளும். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பதில் அவர்கள் செய்கிற காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவரே நீதாமே உடனிருப்பீராக. பள்ளி குழந்தைகளுடைய பெற்றோர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற வழிகாட்டுவீராக. உயிர்த்தெழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற புனித லொயோலா இஞ்ஞாசியாரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நின்று நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து பக்தியோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை செய்து எம் அன்பு குழந்தைகள் எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய தேவையான அருளை, ஆசிரை இதோ இவ்வேளையில் இந்த திருப்பலியின் வழியாக தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். என் அன்பு குழந்தைகளே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு இயேசுவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென்.
இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் பலமாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வு நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உதவும் ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அழைத்தாய், என் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து நமக்காக குறிப்பாக 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு 1.5 மணி நேரம் ஒரு வாழ்வை குறித்த தெளிவோடு கூடிய ஒரு வகுப்பு எடுத்து இந்த நேரத்தில் திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறைவார்த்தையை பகிர்ந்து ஜெபித்திருக்கக்கூடியவர் நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரிய அந்தோணி அவர்கள். தந்தை அவர்கள் இந்த நாட்களிலே விடுமுறை காலத்தில் நம்மோடு இருந்து நமக்காக இந்த காரியத்தை செய்து கொடுத்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது. உங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து பங்கேற்கிற விதத்தில் அவர் செய்கிற காரியம் உண்மையிலேயே ஒரு புதுமையானதாகவும் அதே வேளையில் நல்ல ஆழமான செய்திகளை உள்ளடக்கியதாகவும் அமைந்திருந்தது. இந்த நாளிலே நமக்கு இந்த உதவி செய்திட்ட அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரங்களை தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்துவோம். அன்பு பிள்ளைகளுடைய கவனத்திற்கு ஏற்கனவே உங்களுக்கு கடந்த ஜூன் மாதத்தில் திருப்பலி நிறைவேற்றினோம். இப்போது ஜூலை மாதத்தில் திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் இப்படி 1 மணி நேரம் ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கான ஒரு நேரமாக திருப்பலியை ஏற்பாடு செய்யலாம் என்று இந்த ஆண்டை நாம் தொடங்கியிருக்கிறோம். ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவர்கள், நம்முடைய அலவந்தாங்குளத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவர்கள் தினசரி கட்டாயமாக கோவிலுக்கு வந்திருக்க வேண்டும். உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாதர் வந்தாலே அடிக்கிறதுக்கு தான், சத்தம் போடுறதுக்கு தான் வர வேண்டிய நிலைமையாக இருக்கிறது. நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய கடமைகளை செய்துவிட்டால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கம் போல எல்லா வேலைகளையும் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை தவறுவதால் ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. விளையாட்டு போட்டி, ஆண்டு விழா,
அந்த வேலை இந்த வேலை, அங்கே போனேன் இங்கே போனேன், அதில் பிஸியாக இருந்தோம், இதில் தயாரிப்பில் பிஸியாக இருந்தோம், அதனால் டயர்டாக இருந்தோம், அப்படிலாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே நிறைவேறிட்டு. அதனால் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஆலய வழிபாட்டிற்கு கட்டாயமாக எந்த காரணம் கொண்டும் வர முடியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நாளையிலிருந்து, நாளை காலையில் கோயிலில் திருப்பலி உண்டு, நாளை காலையிலிருந்தே உங்களுக்கு அது கவனிக்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒன்று. அதே போல் பள்ளிக்கூடத்துக்கு குறித்த நேரத்துக்கு வர வேண்டும், வீட்டு பாடங்களை படிக்க வேண்டும், புத்தகங்களை பள்ளியில் போட்டுவிட்டு போகக்கூடாது. பெரிய வகுப்பு மாணவர்கள் அப்படி சிலர் செய்கிறீர்கள், தயவு கூர்ந்து அப்படி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஒழுக்கம்தான் மிக முக்கியமானது. அதை உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒழுக்கம்தான் கல்வியை கொடுக்கும், ஒழுக்கம்தான் உங்களை உயர்த்தும். தந்தையவர்கள் இன்றைக்கு அந்த உரையில் கூட கடைசியாக சொன்னது, நீ ஒழுக்கமாக இருந்தால் அது மாறும், அதுதான் உன்னை உருவாக்கும் அப்படிங்கிற செய்தியை மிக ஆழமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் பெரிய பிள்ளைங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்குற போது சின்ன பிள்ளைகளும் அதை பார்த்து கற்றுக்கிடுவாங்க. அதனால் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலயம், மற்ற வழிபாடு, அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடம், வீடு, தெரு, எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒழுக்கம்தான். நான் எனக்கென்று ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு இந்த அடிப்படையிலே நான் நேர்த்தியாக, நேர்மையாக, சரியாக வாழ்வேன் என்று ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்வது, அதுதான் உங்களை உயர்த்தும். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பயணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அலவந்தாங்குளத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவர்கள் தினசரி கோவிலுக்கு வருவது போல மறைக்கல்வி வகுப்பிலும் கட்டாயமாக அட்டெண்டன்ஸ் இருக்க வேண்டும். என்னால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் விவிலிய விழா வைப்போம். செப்டம்பர் மாதம் விழா கொண்டாடினாலும் நம்ம ஊரில் வழக்கமாக அக்டோபர் மாதம் மறைபரப்பு ஞாயிறோடு சேர்த்து தான் கொண்டாடுவோம். அப்போது நிறைய போட்டிகள் நடத்தப்படும். அந்த போட்டிகளில் எல்லாரும் கலந்து கொள்ளுகிற விதத்தில் உங்களுக்கு விரைவில் என்னென்ன போட்டிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படும். அப்போ நீ கோயிலுக்கு வந்திருந்தா, மறைக்கல்வி வகுப்புக்கு வந்திருந்தா, இதெல்லாம் ஆமாம் நம்ம வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிற காரியம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஆகவே இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பிலும் அருளிலும் இணைந்து நீங்கள் வளர ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தையும் கல்வி அறிவையும் கொடுக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடைசியாக இந்த 10, 12ஆம் வகுப்பு பள்ளிகள் படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன வேண்டுகோள். அதுவும் குறிப்பாக நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஸ்கூல்லேருந்து இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு இல்லை? ஒரு ஃபேஷன், ஒரு ஷூ போட்டுட்டு அப்படியே போய் ஒரு காரில் போனோம்னா படிக்கிற பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இங்கேயும் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் கண்ணுகளா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, இப்போ படிச்சுட்டு இருக்கிற 10, 12ஆம் வகுப்பில் இருக்கிற குழந்தைகளில் யாராவது ஒருத்தர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நான் விரும்பலை, அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏதாவது ஒரு பாடத்துலேயோ ஹையர் மார்க்ஸோ எடுத்து காட்டினீங்கன்னா நாங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? 10, 12 புரியுதா புரியலையா? புரிஞ்சா சத்தமாக சொல்லு. புரியுதா? யாராவது ஒருத்தர் கண்ணுகளா, யாராவது ஒருத்தர் இன்னைக்கே தொடங்கு. உனக்கு 1 இயர் கையில் இருக்குது, என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. இல்லை ஃபாதர் எனக்கு வாய்ப்பு இல்லை, இங்கெல்லாம் அதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. யாராவது ஒரு பிள்ளை இந்த வருஷம் ஜூனில், அடுத்த வருஷம் ரிசல்ட்டில் நம்ம ஸ்கூல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டாப் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த பாடத்தில் பெஸ்ட்டுன்ட்டு நியூஸ் பேப்பரில் வர்ற மாதிரி சாதிச்சு காட்டினீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அங்கே ஒரு காரெல்லாம் வருது, நிறைய மஞ்சள் கலர் வேன் நிறைய வருது. நான் நேற்று கூட காலையில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது நம்ம ஸ்கூலு, நம்ம படிக்கிறதுக்காக உருவாக்கின ஸ்கூலு, நம்ம படித்தா தான் முன்னேறுவோன்னு சொல்லி உருவாக்கின ஸ்கூலு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷூ கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு இந்த காரில் போய் ஏறி படித்தா நல்லவங்க படிச்சிருவாங்கன்னு நினச்சி ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால அன்பு பிள்ளைகளே, உங்கள்கிட்ட அதே ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். இஃப் யூ டூ இட், யாராவது ஒருத்தர் இதை செஞ்சீங்க அப்படின்னா ஐ வில் பர்சனலி கிவ் யூ த பெஸ்ட் ப்ரைஸ் விச் ஐ வில் நாட் சே நாஃப். டிஸ்ட்ரிக்ட் லெவலில், நான் ஸ்டேட் லெவல்லாம் விரும்பலை, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டாப்பில் ஏதாவது ஒரு பேர்,
அலவந்தான்குளம் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் மாணவியர் இதை சாதித்தார்கள்ட்டு ஒரே ஒரு நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா போதும், நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து சொல்லுவோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. கெட் அப் ப்ளீஸ். ஸ்டாண்ட். நான் சொல்கிற ஜெபத்தை கையை குவிச்சு கண்ணை மூடி சத்தமாக சொல்லுங்க. கையை குவிச்சு கண்ணை மூடி சத்தமாக வாயை திறந்து சொல்லுங்க. அன்பு கடவுளே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து படித்து வாழ்வில் முன்னேற்றத்தை காண உதவி புரியும். இந்த ஏற்பாடுகளை செய்த எமது பங்கு தந்தை, ஆசிரியர்கள், உபதேசியார், எம்முடைய அருட்சகோதரி அத்துணை பேருக்கும் நல்ல வாழ்க்கையை தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.